Hello friends, welcome to Steffi's Food More. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த சிக்கன் பிரியாணி எங்களோட ஃபேவரைட்டுங்க. அந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. முதல்ல பிரியாணி மசாலா ரெடி பண்ணிப்போம். 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு 1/4 கப் முந்திரி இல்லைனா பாதாம், கொஞ்சமா ஸ்பைசஸ், 1 கப் அளவுக்கு புதினா அண்ட் கொத்தமல்லி இலை, ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துப்போம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம். வெங்காயத்துல பாதி அளவு மட்டும் பிரியாணி மசாலாக்கு சேர்த்துப்போம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கர் இல்லைன்னா ஒரு அடிகனமான பாத்திரத்துல ஒரு 3 ஸ்பூன் நெய் அண்ட் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். அது கூட பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துப்போம். ஸ்பைசஸ் நல்லா வதங்கினதும் அது கூட நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் வெளியே வர வரைக்கும் வதக்கிப்போம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதும் நம்ம மீதம் வச்சிருந்த அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ இந்த மசாலாவோட நம்ம சிக்கனை சேர்த்துடுவோம். நான் இங்க 1 kg சிக்கன் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா கலந்துப்போம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அது கூட 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துப்போம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். மூடி போட்டுட்டு ஒரு 20-30 நிமிஷம் சிக்கனை வேக வச்சுப்போம். இப்ப பாருங்க, இந்த கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இந்த நேரத்துல ஒரு 2 பச்சை மிளகாயை கீறி நம்ம சேர்த்துப்போம். எனக்கு இங்க கிடைக்கிற பச்சை மிளகாயில காரம் இருக்காதுங்க, அதனால நான் எக்ஸ்ட்ராவாவே சேர்க்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்தபடி சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இது கூட நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். 4 கப் பாஸ்மதி அரிசிக்கு 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கன் வேக வைக்கிறப்போ 1 கப் தண்ணி சேர்த்துட்டோம். அதிகமா நம்ம தண்ணி சேர்த்தோம்னா நம்ம அரிசி ரொம்ப குழஞ்சு போயிடும். இப்போ இது கூட ஒரு 3 தக்காளி சேர்த்துப்போம். கொஞ்சமா கொத்தமல்லி இலை, நாலு கப் பாஸ்மதி அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுப்போம். தண்ணி நல்லா கொதிச்சதும் ஊற வச்ச அரிசியை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த கிரேவி நல்லா திக்காகிற வரைக்கும் கலந்துப்போம். இப்போ பாருங்க, கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. ரைஸும் ஒரு பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இந்த நேரத்துல நம்ம குக்கரோட மூடியை வச்சு மூடிட்டு ஒரு இரும்பு தோசை தவா மேல ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல பிரியாணியை தம்ல வச்சிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். இப்ப பாருங்க, நம்ம பிரியாணி எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்குதுன்னு. பிரியாணியோட வாசனை எங்க பசியை ரொம்பவே தூண்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட ரைத்தா வச்சு சூடா சர்வ் பண்ணிடலாம். அதிகமா இன்கிரீடியன்ஸ் எதுவும் சேர்க்காம ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்த்தோம். கண்டிப்பா இதை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் இது போல புது புது உணவு பதார்த்தங்களை நீங்க பார்க்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகிழ்ச்சி.